Hi all, welcome back to our newspaper analysis session. May 1 oda important news discuss பண்ணலாம் based on exam point of view. Before that, on May 1 we are observing எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டே தான் இன்டர்நேஷ்னல் லேபர் டே வந்து என்ன பண்ணுறோம் அப்சர்வ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் லேபர் டே ஓகேவா. ஸோ தொழிலாளர்கள் தினம் நமக்காக ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே என்ன பண்ணணும் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லாம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஷவுட் அல்லது பேங்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டு ஷவுட் இல்லைனா பேங்க் ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் பிரேவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரேவிங் தி ஹீட், அதாவது பிரேவிங் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷன் இருக்குது, பட் ஸ்டில் அந்த அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனை ரொம்ப தைரியமாக எதிர்கொள்கிறது, அதை தான் என்ன சொல்லுவாங்க பிரேவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிரேவிங்க்கு வந்து நம்ம சினோனிம் என்ன சொல்லலாம் என்ஜூர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இல்லைனா ஃபேஸிங் அன் அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் without any fear அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. ஸோ என்ஜூர் பிரேவிங்னா அது என்ஜூர். என் கல்லூரி கனவு ஸ்கீம் டு ஹெல்ப் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் மேக் இன்ஃபார்ம்ட் எஜுகேஷன் சாய்ஸஸ் ஓகேவா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்டூடெண்ட் ஹூ பிலாங்ஸ் டு SC/ST கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா SC/ST கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பாதிலேயே அவங்களோட எஜுகேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் ட்ராப் அவுட்ஸ் ஃப்ரம் தி SC/ST கம்யூனிட்டி த ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தே ஹவ் லான்ச் தி என் கல்லூரி கனவு ஸ்கீம் ஓகேவா. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலான்னா த பீப்புள் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பர்சியூ தேர் ஹையர் எஜுகேஷன் அண்ட் கெரியர் கைடன்ஸ் இனிஷியேட்டிவ் ஓகேவா. அப்போது இந்த என் கல்லூரி கனவு ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, இட் வாஸ் லான்ச்டு பை தி ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். எதுக்காக இன் ஆர்டர் டு பர்சியூ த ஹையர் எஜுகேஷன் அண்ட் கெரியர் கைடன்ஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் தி SC/ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. அவேர்னஸ் கீ டு இயர்லி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் இன் சில்ட்ரன். ஸோ இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர் அப்படின்னா என்னது இம்யூனோடெஃபிஷியன்சி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி வீக்கை வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் ஏப்ரல் 22 29 வரைக்கும் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஏப்ரல் 22 to 29 இஸ் கால்ட் அஸ் த இம்யூனோடெஃபிஷியன்சி வீக் ஓகேவா. ஸோ இதில் வந்து அப்போலோ கேன்சர் சென்டரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஹவ் டெவலப்ட் அன் அவேர்னஸ் ஃபார் challenges which was posed by the children's because of the immunodeficiency disorder. ஸோ இது என்ன பண்ணணும் எர்லியாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த டாக்டர்ஸ் ஃப்ரம் அப்போலோ சென்டர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏப்ரல் 22 to 29 இஸ் அப்சர்வ்ட் அஸ் தி வேர்ல்டு பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி வீக். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டு கம் அப் வித் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான் இன் தமிழ்நாடு. அதாவது என்ன சொல்கிறாங்க 2023 நம்ம என்ன பண்ணோம் பெரிய டிசாஸ்டரை வந்து ஃபேஸ் பண்ணோம் ஃப்ளட் மூலமாக. அதனால் அதிலிருந்து ஏற்பட்ட லெசன்ஸ் அண்ட் பாதிப்பை ஏற்படுத்தி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் DPH வந்து என்ன செஞ்சுருக்காங்க டிசாஸ்டரை வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அதை எப்படி தடுக்கிறது, இன்கேஸ் டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளானை வந்து தமிழ்நாடுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம செட் பண்ணணும். தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் என்ன பண்ணணும் லாங்கர் ரன்னுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தே ஹவ் கம் அப் வித் அ பிளான் இன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஓகேவா ஃபார் லாங்கர் ரன். ஸோ அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன கீ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேணும். அதுக்கு இமீடியட் அசிஸ்டன்ஸுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பரை வந்து என்ன பண்ண போகிறாங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க.
டிசீஸ் வருது அப்படின்னா அதை சர்வேல் பண்ணுறதுக்கும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் தனியாக பீப்புள் செட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மை வந்து என்ன செய்யணும், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், அவங்க கொடுக்குற டேட்டாஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? NABARD assigns study to assess impact of GI products to Symbiosis School of Economics. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, NABARD நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நபார்டை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஜிஐ ப்ராடக்ட்ஸ் இப்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஈரோடு வந்து டர்மரிக் இல்லையா? ஸோ அந்த டர்மரிக் வந்து ஜிஐ ப்ராடக்ட் கொடுக்கறதுனால, ஜிஐ டேக் வந்து கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த அளவுக்கு எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜிஐ ப்ராடக்ட் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு நபார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டடி பண்ணுறதுக்காக நபார்டை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், மேக் இபிஐ அண்ட் எசென்ஷியல் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன். அதாவது இபிஐ அப்படின்னா எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1974 கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ எதுக்கு இதை பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, 1974 to 2024 இட் கமமரேட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி த 50 years ஆஃப் லான்ச்சிங். ஓகேவா? ஸோ இதனால் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இம்பேக்ட் சொசைட்டியில் வந்திருக்கு. ஸோ இபிஐ வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்மால் பாக்ஸ் வைரஸை வந்து எராடிகேட் பண்ணணும் ஓவர் தி ஹரிசான் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னா, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிகாஸ் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் அவைலபிள் வேக்சின்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, இபிஐயை வந்து 1978 லான்ச் பண்ணாங்க. லேட்டர் இட் வாஸ் ரீநேம்ட் அஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ யூனிவர்சலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை வந்து கொண்டு போகணும். 1985 தான் யூபிஐ அப்படின்னு சொல்லி யூஐபி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ 1974 என்னாச்சு அப்படின்னா, 6 டிசீஸ்க்கு மட்டும்தான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 5 டிகேட்ஸ்க்கு அப்புறமா என்னாச்சுன்னா, வேக்சின்ஸ் வந்து 13 டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக யூனிவர்சலாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 17 அடிஷ்னல் டிசீஸ்க்கும் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போதைக்கு டெவலப் பண்ணப்பட்ட வேக்சின்ஸ் வந்து எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா, 125 பேத்தஜென்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. அது எதுக்கெல்லாம் டிசீஸ் ப்ரிவென்டபிளாக இருக்குதுன்னா, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து ப்ரிவேலண்ட்டாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது, சைல்டு ஃபோக்கஸில் இருந்து லைஃப் ஃபுட் கோர்ஸ் வரைக்கும் அந்த வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. எதனால் நம்ம இம்யூனைசேஷன் வீக் வந்து 22 to 29 ஆஃப் ஏப்ரல் நம்ம அப்சர்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இம்யூனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எடிட்டோரியல் பாருங்கள், காம்படிஷன் கான்ஃப்ளிக்ட், அதாவது யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, டாக் வந்து பைலேட்ரல் டாக் கொண்டு போனாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து யார், ஆண்டனி மேரத்தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சைனாவோட டாப் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து பேசினாங்க, விச் இன்க்ளூட்ஸ் த பிரசிடென்ட் ஷி ஜின்பிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க என்ன அண்டர்ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா, 2 கண்ட்ரீஸும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் த சேலஞ்சஸ் தே ஆர் ஃபேஸிங். ஓகேவா? ஸோ என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் அவங்கக்கிட்ட இருந்தாலுமே தே ஆர் கோயிங் டு மெயின்டைன் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் 2 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மிஸ்டர் ஷி ஜின்பிங் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என்னதான் எங்ககிட்ட வந்து காமன் கிரவுண்ட்ஸ் இருந்தாலுமே வி ஆர் ப்ரொவைடிங் த வீஷியஸ் காம்படிஷன், அதாவது ரொம்ப மோசமான காம்படிஷன் தான் 2 கண்ட்ரீஸ்க்கு இடையிலையுமே இருக்குது. பட் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் 2 கண்ட்ரீஸ்கிட்டையுமே இருக்கக்கூடிய காமன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, யூஎஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போது சைனாவோட யூஎஸ் மோதுறாங்க அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பிகம் த காம்படிஷன் பிட்வீன் தி வேர்ல்ட்ஸ் 2 லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ என்னதான் அவங்க வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட தே போத் ஆர் ஆல்வேஸ் ஃபேஸிங் தி கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் ஈச் அதர் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து என்ன கான்ஃப்ளிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து எப்பயுமே என்ன பண்ணுறாங்க, சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து என்ன பண்ணாங்க, ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, கன்சர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சைனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யுக்ரைனுக்கு வந்து மிலிட்ரி சென்ட் பண்ணாங்க விச் வாட் $61 பில்லியன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே காமன் இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலுமே கூட தே போத் ஆர் ஃபேஸிங் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து என்ன பண்ணாங்க, அகெயின் இன்னொரு அக்யூசேஷனை வந்து வைக்கிறாங்க, யூஎஸோட பாலிசியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் யூஎஸோட பாலிசி டுவர்ட்ஸ் தைவான். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சவுத் சைனா சீயவும் என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டடாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ both US and China have mutual deep misgivings. அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ண நினச்சாலுமே யூஎஸும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவலாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனாவோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் வந்து பண்ணாங்க, லிமிட் செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் பர்டிகுலராக அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, லிமிட் செட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, டேரிஃப் வந்து ரொம்ப அதிகமாக செட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஃபிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் என்னாச்சு, சவுத் சைனா சீயை வச்சு என்ன பண்ணாங்க, பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதில் வந்து அமெரிக்கா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் வி ஹாவ் டு மெயின்டைன் தி பைலேட்ரல் மிலிட்ரி டு மிலிட்ரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த க்ரோயிங் செக்டார்ஸ் நவடேஸ். ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் எ கோஆப்ரேஷன் இன் அட்ரஸிங் த ரிஸ்க் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபென்டனிலோட ப்ரொடக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஷுட் லான்ச் அண்ட் எஃபோர்ட்ஸ் டு கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நவடேஸ் தேர் இஸ் ஆல்சோ அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் தட் வி ஆர் ஃபேஸிங் விச் இஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும், ரெண்டு கண்ட்ரியுமே சேர்ந்து கோஆப்ரேட்டிவோட என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில இருந்த கோல்டு வார் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும். ஒய் பிகாஸ் இஃப் தேர் இஸ் அ கோல்டு வார் பிட்வீன் த டூ சுப்ரீம் பவர் இன் த வேர்ல்டு, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காம்படிஷன் வந்து ரொம்பவே அக்லியாக டேர்ன் அவுட் ஆகிடும், ரொம்ப ப்ராக்ஸி கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும் விச் லீட்ஸ் டு தி எக்கனாமிக் வார்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் க்ரைசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டு சுப்ரீம் பவர் இந்த வேர்ல்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, காம்படிஷன் போகக்கூடாது. தே ஷுட் மெயின்டைன் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈச் அதர் விச் லீட்ஸ் டு தி ரெடியூசிங் தி எக்கனாமிக் வார்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் க்ரைசிஸ் அப்படிங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிளை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் சைனாவோட ஹையர் அஃபிஷியல்ஸும் பேசிக்கிட்ட விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கோயிங் டு மெயின்டைன் எ காமன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் பட் ஸ்டில் தே ஆர் ஃபேஸிங் த டிஃப்ரென்சஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரென்சஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் தோஸ் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எப்படி முடிச்சிருக்காங்க, இந்த ரெண்டு சுப்ரீம் பவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த ஏரியாஸ்லலாம் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்கனாமிக் வார் அண்ட் டிப்ளமேட்டிக் க்ரைசிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா தே ஷுட் மெயின்டைன் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை முடிச்சிருக்காங்க. ஓகேவா. Cost of meals rose by 71% in 5 years, salaries by just 37%. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்தில் எடுத்து பார்க்குறப்போ சாப்பாடோட விலை என்ன ஆகுது, 71% இன்க்ரீஸ் ஆகுது. பட் சேலரி ஹைக் அப்படின்னு பார்த்தா 37% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து எப்படி எதை காமிக்குது அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் பாவர்ட்டி லைனை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளில்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Admiral Dinesh K. Tripadi takes charge as Navy Chief. ஓகேவா? ஸோ Admiral Dinesh K. Tripadi வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேவி சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ he is taking charge of today. He is the 26th chief of the naval staff. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்மைரல் தினேஷ் கே திரிபதி வந்து என்ன பண்ணுறாங்க, நேவி சீஃபாக சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. இவர் வந்து 26th chief of the naval staff அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், கோர் செக்டார் என்ன ஆயிடுச்சு, மார்ச் மந்தில் 5.2% வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கோர் செக்டாரோட அவுட்புட் என்ன இருக்குது, கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். SEBI approves SES ESG research as ESG ratings provider. ஸோ இதில் நம்ம ஷார்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, SES ESG ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, SEBI வந்து ESG ரேட்டிங் ப்ரொவைடராக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஷியன் கேரம் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க, விச் வாஸ் ஹெல்ட் இன் மால்தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் நோட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியா டு ஹோஸ்ட் வேர்ல்டு ஜூனியர் பேட்மிண்டன் இன் 2025. 2025ல் நடக்கக்கூடிய வேர்ல்டு ஜூனியர் பேட்மிண்டன் ஸ்போர்ட்டை வந்து யார், எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னா, இட்ஸ் நன் அதர் தென் இந்தியா. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய வெக்காப்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்லைனர் கீ ஃபேக்ட்ஸும் என்ன பண்ணோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Hope this session is useful and thank you for watching.